to Fight Club. So daily news analysis la oru chinna change. We're going to change our way of handling the daily current affairs. So idukapro in the method la we will see how it works, and ungalku satisfaction irundha we will continue this, and please do comment that also. And now we'll start the daily news analysis. Okay, so first news எப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் தான், that is nothing but EPIC. ஓகேவா, இந்த EPIC எபிக் நம்பர் அப்படிங்கிறது 2-3 பேர்த்துக்கு ஒரே நம்பராக இருக்குது அப்படின்னு ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க. அவங்க ரைஸ் பண்ணதுலேருந்து டெய்லி இது நியூஸில் தான் இருந்துகிட்ருக்கு. சரியா, இப்போ இந்த EPIC அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, EPICக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று பார்த்துருந்தோம். ரைட்டா, நேற்று கூட நியூஸில் பார்த்துருந்தோம். சம்திங் இட் ஸ்டார்ட்ஸ் வித் E and ends with T. ஓகேவா, மோர் லைக் உங்களோட பிளாட்ஃபார்ம், வெப் பிளாட்ஃபார்ம். ரைட்டா, அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ரைட், ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பார்த்த டாபிக் எல்லாம் ஹியர் ஆஃப்டர் இட் வில் பி லைக் நான் உங்கள்கிட்ட கொஸ்டினாக தான் கேட்பேன், யூ கமெண்ட் ஆன் இட். ஓகேவா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஐ வில் கிவ் இட். ஓகேவா, ஸோ எபிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் கேரண்டி யுவர் ஓட்டிங். ஓகேவா, அது மீனிங் என்ன அப்படின்னா யூ பிலாங் ஹியர் அப்படிங்கிற ஒரு நம்பர் தான். உங்கள் நேம் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறதுல இருந்தால் மட்டும்தான் யூ கேன் vote. எலக்டோரல் ரோலில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1993 கொண்டு வந்தாங்க. இது அடிஷ்னல் டேட்டா, இதை மட்டும் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்ம இந்த நியூஸ் பார்த்துருந்தோம். ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கி அவங்களோட அந்த இஷ்யூ போனதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து தே ஹவ் அக்ரீட் ஃபார் அ சீஸ் ஃபயர். ஓகேவா, சவுதி அரேபியா தான் மீடியேட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ செகண்ட் நியூஸ், Saudi mediated talks, okay, between Ukraine and Russia. Okay va, of course US is also there, ana meet பண்ணது வந்து Saudi Arabia. ஸோ செகண்ட் நியூஸ், ஏற்கனவே நீங்கள் அந்த உக்ரைன் அந்த இஷ்யூ பார்த்துருந்தீங்க. உக்ரைன் ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப்போட மீட்டு. ஸோ ரஷ்யாவோட அந்த சீஸ் ஃபயர் டாக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா, நவ் இந்த இடத்துல ஃபோர்த் பிளேயர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, தட் இஸ் சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா ஹாஸ் மீடியேட்டட் த டாக் பிட்வீன் US, ரஷ்யா அண்ட் உக்ரைன். ஓகே, மீடியேட்டன்ற தாண்டி ஹோஸ்ட் பண்ணாங்க, ஹோஸ்டட் பை சவுதி அரேபியா. இது ரொம்ப முக்கியம். எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்க முடியும். ரைட்டா, ஸோ 30 days சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்தராக இதோட நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்த நியூஸ், ஸ்டேட்டை பொறுத்தவரை இங்கே சில இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது. ஓகே, டெல்லி இஸ் பிகமிங் தி மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு டைட்டில் நமக்கு. ஓகேவா, இதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா, மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் அப்படின்ற நேம் வாங்கியிருக்கு. ஓகேவா, எத்தனை கண்ட்ரி எடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மேஜர் ஆஃப் த கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. இதில் வந்து 20 out of 20. ஓகேவா, இதில் வந்து 13 அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியா. இதை நீங்கள் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கூட கோட் பண்ணலாம். ஓகே, இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட். ஓகேவா, வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2024 அவங்க தான் இந்த இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. டெல்லி ஹேஸ் பீன் கன்சிடர்ட் த மோஸ்ட் பொல்யூட்டட் குளோபலி. ஓகேவா, அண்ட் இந்தியா இஸ் 5th most polluted. India is 5th most polluted. ஓகேவா, country in the indices. ஓகேவா, ரைட். ஏர் பொல்யூஷன் இன் டெல்லி அப்படிங்கிறது உங்களுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிமாலயாஸ். தென் வின்டர் டைமில் லோ விண்ட் மூமெண்ட் அவ்வளோவா இருக்காது. ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் இருக்கும்போது விண்ட் ஸ்டில் ஏர் இருக்கும். அப்போ அந்த இடத்துல டெல்லியில் எல்லா இடத்துலேருந்து தெரிஞ்சது ஒரு ஃபனலில் வந்து இதாகிற மாதிரி ஹோல்ட் ஆயிடும் ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால. ரைட், அது ப்ராபப்லி வில் சி இன் டிஃப்ரெண்ட் வீடியோ அனிமேஷனோட பார்க்கலாம். ஓகே, ரைட், பட் டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். ஓகேவா, தென் இது பெருசாக இல்லை. ஹம்பி இந்த இஷ்யூ வந்திருக்கு. நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சைடில் ஹம்பி பார்த்து வச்சுக்கணும். இட் இஸ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், கரெக்டாக? ஸோ ஹம்பி ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பார்த்து வச்சுங்க என்ன மாதிரி இது இருக்குது. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய
ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் என்னென்ன, ஓகேவா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட். ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பேஷன். ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் கம்பேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ மைட் ஹாவ் டு see in mains, ஓகேவா. கம்பேஷன் அப்படிங்கிறது யூ ஷுட் see in terms of ethics. ஓகே, எத்திக்ஸ் GS4ல் இது ரொம்ப முக்கியமான நியூஸாக இருக்கலாம். இதை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட கேட்கலாம். இப்படி ஒரு நபர் இருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம ஆல்ரெடி தமிழில் வசூல் ராஜா படம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஒரு கேஸ் ஸ்டடியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்கார், திட்டுறாங்க, நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு டாக்டர் வந்து குத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கம்பேஷன் அப்படிங்கிறது ஆஸ் அ வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கம்பேஷன், எம்பத்தி, இதெல்லாமே வேல்யூஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரைட், ஸோ இது அழகான ஒரு கோட் இருக்குது. நீங்கள் இதை எத்திக்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு 40 செகண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது அந்த ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது எல்லாமே பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்குன்றாங்க, ஓகேவா. ஸோ திஸ் யூ கேனாட் சே லைக் இது இங்கேருந்து எடுத்தோன்னே இதை நீங்கள் ஒரு கேஸை சொல்லும்போதோ இல்லை ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க ஆன்சர் ரைட்டிங்கில் கொடுக்கும்போதோ அப்போ அதோட வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இங்கே GS4க்கு எகெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி, ஓகே, இன்னொன்று எம்பத்தி, கைண்ட்னஸ். ஓகே, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சிம்பத்தி அப்படிங்கிறது அந்த மொமெண்ட்டில் நம்ம கொடுக்குறது, ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ரியாக்ஷனுக்கு பேர் மொமெண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சிம்பத்தி, ஓகேவா. இட் இஸ் அ மொமெண்டரி ரெஸ்பான்ஸ். ஓகே, வென் யூ டாக் எம்பத்தி, ஓகே, எம்பத்தி அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த நபராகவே இருந்து அந்த பெயினை உணர்வீங்க, ரைட்டா. அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான். யூ இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ் ப்ராப்ளம், யூ திங்க் இன் தேர் ஷூஸ். ஓகே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, தட் இஸ் எம்பத்தி. அதான் சிம்பத்திக்கு எம்பத்திக்கும். சிம்பத்தி வெளியிலேருந்து பார்த்து நம்ம சொல்கிறது, எம்பத்தி அவங்களோட வழியை நம்ம உணர்றது, ஓகேவா. வென் வி சே அபவுட் அனிமல் வெல்ஃபேர் அப்படின்னு வரும்போது வி சே தட் இஸ் எம்பத்தட்டிக், பி எம்பத்தட்டிக் டு அனிமல். சிம்பத்தி கிடையாது, எம்பத்தி இஸ் மச் மோர் பெட்டர், ரைட். கைண்ட்னஸ் அப்படிங்கிறது an act of generosity, ஓகேவா. ஒருத்தர் மேலே கருணையின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு கன்சிடர் பண்ணுறீங்க அவங்கள, ஓகேவா. ஒரு சேரிட்டி கொடுக்குறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கைண்ட்னஸ், ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேஷன். கம்பேஷன் அப்படிங்கிறது மோர் ஹோலிஸ்டிக். இப்போது யூ ஆர் ஒருத்தரை பார்க்குறீங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது சிம்பத்தி. அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தட் இஸ் கால்ட் அஸ் கம்பேஷன், வேர் யூ ஆர் ஃபீலிங் ப்ளஸ் யூ ஆர் ஆக்டிங், ஓகேவா. அண்ட் கம்பேஷன் அப்படிங்கிறது ஆஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், மைண்ட்ஃபுல் ப்ராப்ளம் சால்விங். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ரைட். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு GS4ல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடீஸ். இதெல்லாம் GS4 மட்டும் கிடையாது, எத்திக்ஸில் கூட நீங்கள் இதை எஸ்ஏயில் கூட யூ கேன் ரைட் திஸ், ஓகே. ஸோ ஜென்ரலான ஒரு விஷயம் தான். கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், கம்பேர் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி, கிவ் எக்ஸாம்பிள். அப்புறம் நீங்கள் அதை ஒரு சினாரியோ யோசிச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். கைண்ட்னஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், இதுதாங்க கைண்ட்னஸ், இதுதாங்க சிம்பத்தி, பார்த்தீங்களா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. தென் யூ ஹவ் டு ஒர்க் ஆன் சர்டன் டைமென்ஷன்ஸ் அலாங் வித் இட், ஓகேவா. ரைட், திஸ் இஸ் ஆஃப் யூ ரைட் GS4 ஆன்சர். ஸோ கனடா அப்படின்னு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபென்டனில் ட்ரக் அப்படிங்கிறது திரும்ப இந்த நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ அந்த ட்ரக் மட்டும் பார்த்து வச்சுங்க. See, when I write in blue it means it is more a films oriented topic அப்படின்றது. when I write in black it means it is more a mains oriented topic அப்படின்னு, ஓகே. ஸோ ஃபென்டனில் அந்த உங்களுக்கு அந்த ஓபியோயிட் ட்ரக் அப்படிம்பாங்க, அது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ கனடாவில் புது பிரசிடென்ட் வந்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ வி கேன் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல். அடுத்து இங்கே டீக்ரிமினலைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜன் விஸ்வாஸ் ஆக்ட்,
ஓகேவா. இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தே ஆர் உங்களுக்கு பழைய லாஸ் இருக்கு இல்லையா, ரிடண்டண்ட்டாக இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொவிஷன், இப்படி பண்ணால் தப்பு அப்படி பண்ணால் தப்புன்னு சொல்லிட்டு கிரிமினலைசேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அதை இது பண்ணியிருப்பாங்க. மெயினாக எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ரைட்டா. அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே லேபர் லா. லேபர் லா அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எதனால் கம்ப்ளைண்ட்ஸ் பிரச்சனையில் மாட்டுறாங்கன்னா இந்த லேபர் லாவில் தான். ஓகேவா. இப்போது அன்றைக்கி நம்ம நியூஸில் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் லேபர் லா அப்படிங்கிற அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு there is 4 லேபர் கோட்ஸ். ஓகே, now your task is to write the 4 லேபர் கோட்ஸ் ஆல்சோ in the comment section. இந்த லேபர் கோட் பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 4 இருக்கும். ஓகேவா. கோட் ஆன் வேஜஸ் அப்படிங்கிறது 1, இந்த மாதிரி 4 இருக்கும். அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்க்ளூசிவாக எக்கனாமிக் சர்வேலையும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம தனியாக வீடியோவில் போட்டிருந்தோம், ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்த்து வச்சுங்க. ஏன்னா இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. அதை கொஞ்சம் நார்ம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எக்கனாமி ஃபுல்லாக பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து விமன் ரிலேட்டடாக என்ன எக்ஸாம்பிள், எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் பார்த்தா டபுள் தி ஒர்க்கிங் ஹவர்ஸ், டபுள் தி சேலரி கொடுத்தாலும் நல்லா ஓடி பண்ண மாட்டாங்க. ஒரு 150 கம்பெனிஸ் வைப்பாங்களே தவிர ஒரு 300 எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய கம்பெனியை வைக்க மாட்டாங்க. தென் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிட்ஜெட் மேக்கிங் விட்ஜெட் அப்படின்ற ஒரு டேர்மும் வச்சுருப்பாங்க. அதாவது மிடில்லையே இருக்கணும், பெருசாகக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபினாமினாவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு எக்கனாமிக் சர்வேலேயே சொல்லியிருப்பாங்க. அதை எக்கனாமிக் சர்வேயில் பார்த்து வச்சுங்க, இது ரிலேட்டடானது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் பேர் தான் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த டிசீஸ் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். இப்போ ஜிக்காலேருந்து வந்தனால அதை வந்து ஜிக்கா வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜிக்கா ஃபாரஸ்ட் இன் உகாண்டா. ஓகேவா. அதை கண்டுபிடிச்சனால அதுக்கு ஜிக்கா அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். ரைட்டா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசீஸுக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா மெட்ராஸைன்னு சொல்லுவோம். ரைட்டா. பிகாஸ் மேபி அந்த டைமில் அவங்க ஃபஸ்ட் ஒருத்தங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தாங்கன்றது ரொம்ப காமனாக நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய டேர்ம் ஆகிடுச்சு. ரைட். அப்போ அதில் வந்து சில ரேசிசம் இருக்குது, அதில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஓகே, ஸ்பானிஷ் ஃப்ளூ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ அதை கொஞ்சம் இப்போ எல்லாத்தையுமே ரீநேம் பண்ணணும்னு சொல்லிட்டு WHO ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த ஃபங்கஸ் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா எடிட்டோரியலில் இருக்கிறனால. ட்ரைகோ ஃபைட்டான் இண்டோஷினே. ஓகே, அதுவும் ஸ்கின் டிசீஸ்க்கான ஒரு ஃபங்கஸ், அவ்வளோதான் போதும். மற்றபடி இது கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணி 10 வாட்டி சொல்லிலாம் பார்க்காதீங்க. கேட்டால் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் மேபி ஆமாம் இது ஒரு ஃபங்கஸ் அப்படிங்கிற மாதிரியாச்சு தெரிஞ்சு வச்சுங்க, போதும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட். ஓகேவா, எஃப்எஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் இஸ் கிவன் பை RBI. அதுவும் நமக்கு பிலிம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட், அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்து இங்கே சப்ப்ரைம் பாரோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் தே ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் வெரி லோ கிரெடிட் ஸ்கோர். லோ கிரெடிட் ஸ்கோர், அவங்களால பணம் கொடுப்பதற்கான கெப்பாசிட்டி இல்லை. ஓகே, அவங்கள தான் வி கால் தம் அஸ் சப்ப்ரைம் பாரோவர்ஸ். அது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான டேட்டா, நம்ம கன்சம்ஷனுக்கு அதிகமான டேட்டா வாங்குகிறோம், ஆனால் அசட் கிரியேஷனுக்கு லோன் அப்படிங்கிறது வாங்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கேபிட்டல் அசட்டாக போகும்போது அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த விஷயம் அப்படின்னு போகலாம். பட் இங்கே வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அது அவ்வளோ பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் எக்கனாமிக்கலி இட் இஸ் நாட் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே இந்த மல்டிப்ளையர் எஃபெக்டை பற்றி பேசியிருக்காங்க. நான் ஒரு புவரான ஒரு நபர், ஒரு ஏழை, ஒரு பொருளாதாரத்தில் கீழே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்தா அதை வந்து அவங்க என்ன சொல்கிறது, வேற ஒரு விஷயம், வேறு பொருள் வாங்குவாங்க. அப்போ அதில் மல்டிப்ளையர் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ரிச் பர்சனுக்கு கொடுத்தா அவன் வந்து மோஸ்ட்டாக ஸ்மால் மல்டிப்ளையருக்கு தான் யூஸ் பண்ணுவான். என்ன அப்படின்னா அவன் வந்து அவனோட சேவிங்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது அவனுக்கு சேவிங்ஸுக்கு போயிடும். ரைட்டா. ஆனால் இப்போ இந்த ஏழையாக இருக்கிறவனுக்கு வந்து டெப்ட் அதிகமாச்சு அப்படின்னா அவனோட இன்கமும் அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு போயிடும். அப்போ அவன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்றப்போ ஈவென்ச்சுவலி எக்கனாமிக்கு அது ஒரு பிரச்சனையாக தான் போய் முடியும். சரியா. ஆக்சுவலாக முன்னாடி நம்ம பார்த்தப்போ என்ன சொன்னோம், ஏழைக்கு காசு அப்படின்றது ஒன்று கொடுத்தோம்னா மல்டிப்ளை ஆகும்னு பார்த்தோம். பட் மல்டிப்ளை ஆகிறதுன்றது கன்சம்ஷனில் போகும். அடுத்து திரும்ப அவங்க அந்த வட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கை காசும் அங்கே போகிறப்போ அவன் இன்னும் கொஞ்சம் ஏழையாக தான் ஆவான். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம், வி மஸ்ட் லுக் இன்டு இட் அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆப்டிக்கல்
சென்சார் அப்படிங்கிறத மட்டும், மவுஸோட ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்றது என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CMOS அப்படின்ற மெட்டல் ஆக்சைடு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லேசர் இருக்கும். அதோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த CMOS சென்சார் அப்படிங்கிறது அந்த இமேஜஸை எடுத்து அந்த கோஆர்டினேட்ஸாக மாற்றி நமக்கு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது. சஃபிஷியன்ட் டு நோ தட் மச். ஓகேங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இந்த நியூஸ் பார்த்து வச்சுங்க. ஜஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானில் கேப்டிவாக பிடிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். ஓகே, போதும், அதுக்கு மேலே வேண்டாம் நமக்கு அதுலேருந்து நியூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர் ஸ்லேவரி அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். ஓகேவா? சைபர் ஸ்லேவரி அப்படின்னா உங்களை வந்து ஒரு நல்ல ஜாப் இருக்குது அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய், ஓகேவா, உங்களை வந்து உங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கால் சென்டர் இந்த மாதிரி ஸ்கேம் ஒரு டிஜிட்டல் இது அதில் வந்து உங்களை இது பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? தட் இஸ் கால்ட் அஸ் சைபர் ஸ்லேவரி. அப்போ அது இப்போ ரீசெண்டாக ஏர்ஃபோர்ஸ் அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ அதனால் நியூஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூல் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டை உங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற டேர்மும் நம்ம பார்த்துருந்தோம், நேற்றோட நியூஸில் பார்த்துருந்தோம். ரைட்? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமிக்ரேஷன் ரூலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது கேரியர் லைபிலிட்டின்றதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபாரினர் உள்ளே வந்திருக்கான், அவனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரியர் கம்பெனி அவனை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அவனை திருப்பி அனுப்புறது அவங்களோட லைபிலிட்டி. அவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டானா, ரைட், அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை உள்ள சேர்த்துருக்காங்க. there is some change, let us wait and see. ஸோ இந்தியா மௌரிஷியஸ் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ஹஸ் விசிட்டட் தேர். ஸோ அங்கே சில முக்கியமான நியூஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்தியா மௌரிஷியஸோட ரிலேஷன். அதை நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்கணும். மௌரிஷியஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு பிளேஸில் இருக்கும். அது என்னென்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில். ஓகேவா? அதனால் அது ஆல் த மோர் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் மியூச்சுவலி எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட். ஓகேவா? அப்போ அது என்னென்ன கிஃப்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கம் வாட்டர் அப்படிங்கிறாங்க. இது மகா கும்பலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் மக்கானா அந்த பீகார் அந்த இதுவும் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனாரசி சில்க் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சடலி பாக்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா சடலி பாக்ஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்றதுக்கு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு லூப் ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த லூப் ஹோல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன அதில் முக்கியமாக ஃபஸ்ட் என்ன சொல்கிறதுனா, எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளோ பவர்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேவா? இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 129th அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? December 17, 2024 அந்த பில்லில் டிஸ்கஷன் போயிருந்தப்போ இவங்க சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே அந்த பவர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல there is a section 82 which states that இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டில் நடத்த முடியாது, இல்லை இந்த எலெக்ஷனை வந்து மற்ற எலெக்ஷனோட சேர்த்து நடத்த முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வில் ஆர்டர் தட் இந்த மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம், அடுத்து வச்சுக்கலாம், இல்லை முன்னாடியே வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த பவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப ஆர்பிட்ரியாக இருக்கும், அது சரியானதாக இருக்காது, பேலன்ஸ் ஆஃப் அந்த டெமோக்ரஸி செப்பரேஷன் ஆஃப் பவர் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்ற நியூஸ் எல்லாம் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட் இலான் மஸ்கோடது. அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். துபாயோட FDI. ஓகேவா? துபாய் தான் FDI வாங்குறது, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரிக்கு வரதில் வந்து நம்பர் 1 பொசிஷன், அதுவும் 4th consecutive year. ஓகே, 4th consecutive benefit அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் போயிருக்கு. ஓகே, டாப் சோர்ஸ் ஃபார் FDI இன்டு துபாய். ஓகேவா? கிட்டத்தட்ட 21%. அதுக்கடுத்து USA, அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ். இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ் பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் ரொட்ரிகோ டுட்டர்டே அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட வாரண்ட். ஓகேவா? ஏன்னா ட்ரக் சம்மந்தப்பட்டு டெட்லி வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ICC பற்றி தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரோம் ஸ்டாட்யூட். ஓகேவா? ICC வேறு, ICJ வேறு, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வேறு, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வேறு. இது வந்து வார், ஜீனோசைட் அந்த மாதிரி பண்ணுற ஒரு இண்டிவிஜுவலை தண்டிப்பதற்கான ஒரு சிஸ்டம், ரோம் ஸ்டாட்யூட். இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் இட். ரைட்டா? ஸோ மேப்
பார்த்து வச்சுங்க. இங்கே நார்த் சீல ஒரு டேங்கர் இடிச்சிருக்கு. ஸோ நார்த் சீயோட இதை மட்டும் பார்த்து வச்சுங்க. நார்த் சீ, அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் இந்த பர்டிகுலர் சயின்ஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? இங்கே என்ன அப்படின்னா, நம்மளோட யூரின் சிறுநீர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வி கேன் மேக் அ பிளான்ட் ஃபியூல், செடிகளுக்கு தேவையான ஃபர்டிலைசரை கொண்டு வரலாம் அப்படின்றது. பட் இங்கே என்னென்னா, இதை வந்து தே கம்பேர்ட் டு அன் அனெக்டோட். 17th centuryயில் ஆல்கெமிஸ்ட், ஜெர்மன் ஆல்கெமிஸ்ட் ஹெனின் பிராண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூரின்லேருந்து ஏதோ கோல்டு அப்படிங்கிறது, கோல்டன் கலர் ஆஃப் யூரினை வச்சு அதில் கோல்டு இருக்கலாம், ப்ரெஷியஸ் மெட்டல் இருக்கலாம், அதை எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவென்ச்சுவலி வாட் யூ வுட் ஹவ் டிஸ்கவர்ட் இஸ் லிக்விட், கோல்டுலேருந்து என்ன எடுத்திருப்பாரு அப்படின்னா, he would have found phosphorus. ஓகேவா? வேஸ்ட் ப்ராடக்ட் பேக்ட் வித் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ திஸ் நியூஸ் அனாலிசிஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா we are turning urine into plant fuel. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஜெர்மன், ஓகே, ஹென்னிங் பிராண்ட் அப்படிங்கிறவர் வந்து யூரினோட கலரை பார்த்து அதிலிருந்து உங்களுக்கு கோல்டன் கலர்லாம் சம் ப்ரெஷியஸ் மெட்டல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஸ்டடி பண்ணார். பட் இவென்ச்சுவலி அவருக்கு கோல்டு கிடைக்கல. பட் ஹீ டிஸ்கவர்ட் அ நியூ எலிமெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ். ஓகேவா? 17th centuryயில். ஓகே, யூரின் இஸ் கால்ட் அஸ் லிக்விட் கோல்டு பிகாஸ் இதில் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிளான்ட்டுக்கு தேவை அப்படின்னா என்பிகே சொல்லுவாங்க. என்பிகே ஃபர்டிலைசர்ஸ், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இது மூணுமே யூரினில் அதிகமாக இருக்குது. இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் பெர்கார்பமைட். ஓகே, இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, யூரின் அப்படிங்கிற யூரியாவை கன்வெர்ட் பண்ணி ஸ்டெடி சப்ளை ஆஃப் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக யூரியா கன்வென்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் கொண்டு வரும்போது வி கெட் அமோனியா ஆர் அமோனியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தேர் சீக்கிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கார்பன் இன்டென்சிவ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக ஸ்டெடியாக நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுவும் தே ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் யூரின் அப்படின்னு வரும்போது இட் குட் பி அ பொட்டன்ஷியல் சொல்யூஷன் ஃபார் தி மிஸ்ஸிங் நைட்ரஜன் சைக்கிள் லிங்க் இந்த நைட்ரஜன் சைக்கிள் தட் எக்ஸிஸ்ட் இன் ஹியூமன் சொசைட்டி. அப்போ நைட்ரஜன் சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் ஒரு ப்ராப்பராக இது பண்ணுற மாதிரியும் வி குட் கன்வெர்ட் இட். ஏன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது அதிகமாக ரிலீஸ் பண்ணுறப்பையும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த நைட்ரஜன் என்னவாகும், யூட்ராஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் நீரில் அடிச்சுட்டு போய், ஓகே, அங்கே போய் உங்களுக்கு ஆல்கல் ப்ளூமை க்ரியேட் பண்ணி அந்த டெட் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கே காலி பண்ணிடும். ஸோ அதுதான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஹோப் யூ ஃபெல்ட் குட் வித் திஸ் நியூஸ் அனாலிசிஸ். இது ஓகேனா ப்ளீஸ் டூ கமெண்ட். இல்லை பழைய மாடலில் லைவ் கிளாஸே போகலான்னாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே கனெக்டட் டு Fight Club.